மாறுவேன் என்றால் என் வாழ்க்கை மாறுமா? என் வாழ்க்கை நான் செய்கிற காரியம் வாய்க்கும், நிச்சயம் வாய்க்கும். வேதம் போய் சொல்லாது. வேதத்தை கொடுத்த ஆண்டவர் போய் சொல்லவே மாட்டார். வேதம் அவரை குறித்து சொல்லுகிறவர் பொய்யுரையாத தேவன். அவர் பொய் சொல்ல மாட்டார் என்றால் அவர் மனமாற மறுபுத்திரன். நான் சொல்லியும் செய்யாது இருப்பேனோ? சொல்றாங்க, என்ன சொன்னாங்க? நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று. அப்போ நான் செய்வது வாய்க்க வேண்டும் என்றால் என் கரத்துல வார்த்தையானவர் இருக்க வேண்டும். வார்த்தையானவர் எங்கே இருக்கிறார் என்றால் 66 ஆகமங்கள், ஆதியாகமம் 1 வெளிப்படுத்தல் கடைசி வசனம் வரைக்கும் என் ஆண்டவர் வார்த்தைகளால் இருக்கிறார். அவரை நான் தூக்கி சுமப்பேன் என்றால் அவர் எனக்குள்ள இருந்து காரியங்களை மாறுதலாய் ஊழிய கொள்ளுவார். இப்ப நம்ம பார்க்கும்போது என்னன்னா, ஏன் எசேக்கியாவின் காரியம் வாய்த்தது? எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 29 அதிகாரம் 2